அப்பா, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா வருவதான் பண்ணுவேன். அப்பா, நானும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது சுபுவை தான் பண்ணுவேன். நீங்க பேசுறது ஏதாச்சும் புரியறதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன குழந்தைகளாட்டம் அடம்பிடிச்சுட்டு இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா அவன எல்லாமே என்ன ஆகுறது? எங்க பாருங்கப்பா, என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது. பாத்தியா, நீ கல்யாணம் மட்டும் முடிச்ச, நோக்கு சக்காலத்தை வேற எங்கேயும் இல்ல, இந்த ஆத்துல தான் இருக்கா. தேவையாதலாம். அப்பா, அங்கிள், கொஞ்சம் நாங்க சொல்றதையும் கேளுங்கள. ப்ளீஸ் அங்கிள், கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பார்க்க வந்தது நானா இருந்த, அதுக்கப்புறம் எங்க லவ் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்ப இந்த கல்யாணம் உங்களுக்கு ஓகே தானே? ஆனால் அதை நடக்க விடாமல் பண்ணது நீங்கள் தான். தினமும் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்களே தவிர, உனக்கு யாராவது பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களா? ஒரு தடவையாவது கேட்டிருப்பீங்களா? கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? பேசும்போதும் உதவாக்கிற, பேசி முடிச்சாலும் உதவாக்கிறேன்னு சொன்னீங்களே தவிர, என்னை உட்கார வச்சு ஒரு நாளாவது பேசியிருக்கீங்களா? பேசினதே கிடையாது. சரி, நானாவது பண்ணிக்கலான்னு நினச்சேன், அவ்வளோதான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளவும் நடந்துருச்சு. அப்பா, நீங்க என்ன சொன்னீர்? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா முகத்தை எங்க காட்டுவேன்? நீங்க அவமானப்படுற அளவுக்கு நான் என்னப்பா செஞ்சுட்டேன்? மனசுக்கு பிடிச்சவனை காதலிச்சேன், அவ்வளவுதானே. இது எல்லாத்தையும் உங்களாண்ட சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா?